ஹாய் வணக்கம். இந்த வீடியோ ஒரு பர்சனல் நோட், அதாவது உங்கள் எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு க்ரியேட் பண்ணுறதுக்கு நிறைய டாக்டர்ஸ் வந்து இப்போது உட்காந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பட் ஒரு ரைட் வே ஆஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் எப்படி அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன். இது வந்து சோனோ மேமோகிராம் அப்படிங்கிறது ஒரு ஸ்கேன் ஆஃப் யோர் பிரெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு நாளைக்கு நாட் லெஸ் தென் 5 to 6 சோனோ மேமோகிராம்ஸ் எல்லா லேடிஸ்க்கும் பண்ணுறேன். அதில் நிறைய பேருக்கு வந்து ஃபைப்ரோ அடினோமா இல்லைனா வந்து லம்ப், ஃபைப்ரோசிஸ்டிக் லீஷன்ஸ் அப்படின்னு நிறைய வருது. இதை வந்து அவங்களுக்கு சுத்தமாகவே தெரியலன்றாங்க. ஆமாம், என்னமோ ஒன்று தெரியுது, ஆனால் அது என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து நீங்களே வந்து செல்ஃப் டயக்னோஸ் பண்ணலாம். வருஷத்துக்கு ஒரு முறை அட்லீஸ்ட் ஒரு சோனோ மேமோகிராம் பண்ணுங்கள். 45 இயர்ஸ் அபவ் இல்லைனா 50 இயர்ஸ் அபவ்ல இருக்கீங்கன்னா கண்டிப்பாக மேமோகிராமுங்கிறது ஒன்று பண்ணுங்கள். 2 இயர்ஸ் ஒன்ஸ் கூட ஓகே தான். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் எப்படி பண்ணுறது, கரெக்டான ஒரு முறையில் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இந்த செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் ஷுட் நெவர் பி டன் டியூரிங் யோர் பீரியட் சைக்கிள் ஆர் அட்லீஸ்ட் மாதவிடாய் வரத்துக்கு முன்னாடியோ இல்லை மாதவிடாய் அன்னைக்கோ நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பிரெஸ்ட்டை தொடவே தொடாதீங்க. ஏன்னா மாதவிடாய் வரும்போது, தட் இஸ் மென்சஸ் டைமில், யோர் பிரெஸ்ட் இஸ் வெரி வெரி டைட். எவ்ரிபடிஸ், யோர்ஸ், யோர் ஃப்ரெண்ட்ஸ், மைண்ட், எவ்ரி ஒன், எல்லாருக்கும் பிரெஸ்ட் டைட்டாக இருக்கும். அந்த காம்பெல்லாம் வலிக்கும். அது வெரி வெரி காமன் பிகாஸ் ஆஃப் தி ஹார்மோனல் சேஞ்சஸ். இது நார்மல். ஸோ பீரியட்ஸ் வந்து ஒரு 6-7 நாளுக்கு அப்புறமா, தட் இஸ் ஆன் த 10th day ஆஃப் யோர் பீரியட், சம்டைம்ஸ் சிலவங்களுக்கு வந்து 7 நாள் பீரியட்ஸ் ஆகும், 5 days பீரியட்ஸ் ஆகும். அதெல்லாம் ரொம்ப காமன் தான். ஸோ 7வது நாளுக்கு அப்புறம், அதாவது 10வது நாள் அன்னைக்கு, தட் இஸ் ஓவுலேஷனுக்கு ஜஸ்ட் முன்னாடி, நீங்கள் உங்களோட டாய்லெட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா ஒரு கண்ணாடி இருக்கும் இல்லைங்களா, முகம் பார்க்குற கண்ணாடி, அதில் ஃபஸ்ட்டு 2 பிரெஸ்ட்டும் சமமாக இருக்காங்கிறது பாருங்கள். இந்த பிரெஸ்ட்டு பெருசு, இந்த பிரெஸ்ட்டு குட்டி, எல்லாருக்குமே இருக்கும். பட் ஒரு ஃபியூ சென்டிமீட்டர்ஸ் தான் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுமே தவிர உங்களுக்கு ரொம்ப சைஸஸ் வேரியேஷன் இருக்கா இல்லையாங்கிறத பாருங்கள். கையை வந்து திஸ் இஸ் அல்னார் பார்டர்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட சுண்டு விரல் சைஸ்லேருந்து இப்படி வச்சு பாருங்கள். ஸோ இது வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். 2 பிரெஸ்ட்டும் சமமாக இருக்காங்கிறது. அதுக்கப்புறம் அது மேலே இருக்கிற ஸ்கின், அதாவது அவங்களோட தோல் பகுதி சுருங்கி இருக்கா இல்லைனா நார்மலாக இருக்கா, இல்லை நிறைய வந்து வெயின்ஸ், அதாவது நம்ம இங்கே வெயின்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, இங்கெல்லாம் வெயின்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வெயின்ஸ் நிறைய போகுதா, பெருசு பெருசாக வந்து பல்சடைல் வெயின்ஸோ, அதாவது பல்சடைலா இல்லைனா வெயின்ஸாங்கிறது நீங்கள் வந்து பார்க்கணும். நம்பர் 2. அந்த நம்பர் 3ங்கிறது உங்களோட நிப்பிள், அதாவது உங்களோட காம்புகளோட சைஸை பாருங்கள், அதோட லெங்க்த்தை பாருங்கள், அது என்ன மாதிரி டெக்ஸ்சரில் இருக்குன்னு பாருங்கள். சம்டைம்ஸ் ரிட்ராக்டட் நிப்பிள் இருக்கும், அதாவது உள்வாங்கும். சம்டைம்ஸ் நிப்பிள்லேயே வந்து டிஸ்சார்ஜஸ் நிறைய இருக்கும். சிலவங்களுக்கு நிப்பிள் சோராக இருக்கும், சோர் நிப்பிள். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டு பி செக்டு by yourself and you have to take yourself to the gynecologist. ஸோ அந்த சோர் நிப்பிளுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எப்படின்னா, ஒரு புண்ணு வந்து வாய் புண்ணோ இல்லைனா வந்து அடிபட்டுச்சு, புண்ணு ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த மேலே வந்து ஒரு மாதிரி ஒரு ரா ஏரியா இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் உங்கள் பிரெஸ்ட்லேயும் இருக்கும், அதாவது நிப்பிள்லேயும் இருக்கும். அது வந்து ஒரு ரா ஏரியான்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் சிலவங்களுக்கு ஸ்வெட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். சம்டைம்ஸ் அந்த சரியானபடி ப்ரா இல்லாமல் அது ஒரு அலர்ஜி கொடுக்குற மாதிரி ஒரு ப்ரா இருக்கலாம். ஸோ இதெல்லாமே சேர்ந்து ஒரு சோர் நிப்பிள் கிரியேட் ஆகும், விச் இஸ் வெரி பெயின்ஃபுல். அதில் வந்து we will examine and we will give the necessary treatment. Another thing is, அந்த கரெக்டாக வந்து உங்களுக்கு பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் எப்படின்னா, உங்களோட ரைட் பிரெஸ்ட்டை பார்க்குறீங்கன்னா ரைட் ஹேண்டை தலைக்கு மேலே தூக்குங்க. உங்களோட ஆப்போசிட் ஹேண்ட், தட் இஸ் லெஃப்ட் பிரெஸ்ட் ஹேண்டால் உங்கள் ரைட் பிரெஸ்ட்டை வந்து ஒரு சர்க்குலர் டைரெக்ஷனில் உங்களுக்கு யூ ஹாவ் டு செக். அதாவது உங்களோட இதுதான் உங்கள் பிரெஸ்ட்டுனா, யூ டிவைட் இட் இன்டூ 6 quadrants, upper 2, middle 2 and lower 2. ஸோ நீங்கள் இன்னர் டு அவுட்டர், அவுட்டர் டு இன்னர், நீங்கள் வந்து இப்படி ஒரு டைரெக்ஷனில் போகணும். 1/2 minute நீங்கள் பாருங்கள். தட் இஸ் நல்லா வந்து நம்ம மூஞ்சி கழுவுறோம் இல்லையா, சோப் போட்டு மூஞ்சி கழுவுற மாதிரி நல்லா வந்து ஒரு டைரெக்ஷனில் இப்படி ரவுண்டாக என்னோட கை எப்படி போகுது, இன்னர்லேருந்து ஸ்லோலி அவுட் சைட், அப்புறம் கீழே, அப்புறம் இங்கே மேலே. திஸ் இஸ் ஹவ் யூ டூ அ செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் ஆஃப்டர் யோர் பீரியட்ஸ். ஆன் யோர் பீரியட்ஸ் பண்ணாதீங்க, ஜஸ்ட் பிஃபோர் யோர் பீரியட்ஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக வலி பிச்சுக்கும். ஸோ இது ஆஃப்டர் த பீரியட்ஸ் பண்ணிவிட்டு வாட் யூ ஃபைண்ட், எதுக்கு இதெல்லாம் செய்கிறாங்க, ஸ்மால் லம்ப், சின்னதாக
ஏதாவது ஒரு வாலில் அட்டாச் ஆகிற மாதிரி ஏதாவது லம்ப் இருக்கான்னு பாருங்கள், உருண்டோடுற மாதிரி ஏதாவது கட்டி இருக்கான்னு பாருங்கள். இல்லைனா உங்களோட வந்து டைட்டான பிரெஸ்ட்டு, சிலவங்களுக்குலாம் வந்து ஆக்சிலரி ஹெட் ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆக்சிலரி ஃபேட் ஏதாவது இருக்காங்கிறத கண்டுபிடிக்கலாம். சிலவங்களுக்கு அதாவது டெலிவரிக்கு அப்புறமா இங்கே ஃபேட் வந்து டெபாசிட் ஆகிறதுக்கு நிறைய இருக்கும். சிலவங்க சொல்லுவாங்க டெலிவரிக்கு அப்புறம் இந்த மாதிரி இங்கே வந்து ஒரு மில்க் செக்ரீஷனோட எனக்கு வந்து ஆக்சிலரி ஃபேட் இருக்குது அப்படிங்கிறது நிறைய சொல்லுவாங்க. தட் ஹேஸ் டு பி இமீடியட்லி சீன் பை அ கைனக் ஆர் பை அ ரேடியாலஜிஸ்ட். கண்டிப்பாக அதை பார்த்து ஒரு எக்ஸ்ரே மேமோகிராமோ அந்த மாதிரி எடுத்து யூ வில் ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் வெதர் அதாவது ஆக்சிலரி பிரெஸ்டா இல்லைன்னா ஆக்சிலரி ஜஸ்ட்டு வெறும் பேட் ஆஃப் ஃபேட்டா அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதே மாதிரி தான் கோஸ் டு த நெக்ஸ்ட் பிரெஸ்ட். ஸோ ரைட் பிரெஸ்ட் பார்த்துட்டோம். இப்போ லெஃப்ட் பிரெஸ்ட் பார்க்குறோம். லெஃப்ட் பிரெஸ்ட்டில் வந்து ஹேண்ட்ஸ் அபவ் யுவர் ஷோல்டர்ஸ், தட் இஸ் லெஃப்ட் பிரெஸ்ட் பார்க்குறீங்களா, லெஃப்ட் ஹேண்ட் அபவ் யுவர் ஷோல்டர்ஸ், அதாவது இப்படி கையில் மேலே வச்சுக்கிட்டு ரைட் ஹேண்ட் மூலயமா நல்லா ஒரு சர்க்குலர் டைரெக்ஷன், அதாவது அப்பர் மிடில் லோயர் அகேன் டு யோர் மிடில், ஓகேவா? அந்த மாதிரி ரவுண்டாக டிரெக்ஷனில் நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி ஆக்சிலானா ஆம்பிட்ஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவ்ங்க. நம்மளுக்கு வந்து எப்படி ஒரு ட்ரைனேஜ், ஒரு ஏரியாவில் ஒரு ட்ரைனேஜ் இருக்குதுன்னா அங்கே போய் அடைப்பு ஏதாவது இருக்குன்னா நம்ம வீட்டில் வந்து ரொம்ப ட்ரைனேஜ் வந்து ஊற்றும். அதே மாதிரி தான் ஆக்சிலாங்கிறது இட்ஸ் அ லிம்ஃப் நோட்னா நம்மளோட ட்ரைனேஜ் பகுதி. ஸோ இது எல்லாமே வந்து இட் கோஸ் அண்ட் இங்கே தான் வந்து அழுக்கெல்லாம் போகும். தட் இஸ் நம்மளோட சீபம், நம்மளோட ஸ்வெட்டு எல்லாமே சேர்த்து இங்கே தான் ஆம்பிட்டில் வரும். சம்டைம்ஸ் சிலவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் டைமில் அங்கெல்லாம் வந்து எப்போவுமே கொப்பளமாக வீங்கிக்கும். தட் ஹேஸ் டு பி அட்ரெஸ்ட் இமீடியட்லி. ஸோ அது நார்மல் தான், மாதம் வரும், அதுக்கப்புறம் அப்படியே போயிடும். நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன், ஜஸ்ட் ஆயின்மெண்ட் மட்டும் போட்டுருவேன். கடையில் வந்து போய் வாங்கிட்டு நான் பாட்டுக்கு ஆயின்மெண்ட் போட்டுருவேன்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி மட்டும் பண்ணாதீங்க. அதுக்கெலாம் நாங்கள் இருக்கோம். நாங்கள் வந்து அது பார்த்துக்கிறோம். ஸோ ஆக்சிலாவில் எப்படின்னா அந்த மிட் பாயிண்ட் ஆஃப் தி ஆக்சிலாவில் அழகாக இந்த ரவுண்ட் டிரெக்ஷனில் போய் லிம்ஃபேட்டிக் ஏதாவது ட்ரைனேஜ் ஏதாவது இருக்கா, லிம்ஃபேட்டிக் வந்து பிளாக்கேஜ் ஏதாவது இருக்காங்கிறத நீங்கள் பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து ஒரு முடிவெடுத்துக்கோங்க இன்னிலேருந்து, அதாவது மென்சஸ் வந்ததுலேருந்து ஒரு 7 to 8 டேஸ்க்கு அப்புறமா 10வது நாள் இல்லை 11வது நாள் எவ்ரி மந்த்து நான் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்ணுவேன். கண்ணாடி முன்னாடி நின்று ரெண்டும் சமமாக இருக்கா பார்ப்பேன், அதோட ஸ்கின் நல்லா இருக்கா பார்ப்பேன், டோன் நல்லா இருக்கா பார்ப்பேன், அதுக்கப்புறம் என் நிப்பிள்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்ப்பேன், நிப்பிளில் எக்ஸ்ட்ரா க்ரோத் இருக்கான்னு பார்ப்பேன், அண்ட் அதோட ஸ்கின் வந்து ஆரஞ்சோட தோல் மாதிரி ஏதாவது இருக்கா இல்லை ரெகுலராக இருக்கா அப்படிங்கிறத நான் செக் பண்ணுவேங்கிறது யூ ஹாவ் டு செக். அதுக்கப்புறமா இந்த லிம்ஃபேட்டிக் ட்ரைனேஜ் ஆஃப் தி ஆக்சிலாவை நான் செக் பண்ணுவேன். ஆக்சிலானா ஆம்பிட். அதே மாதிரி உருண்டோடுற கட்டிகள் ஏதாவது இருக்காங்கிறது மாதம் நான் வந்து நானே தெரிஞ்சுக்குவேன். ஸோ திஸ் இஸ் த ரைட் மெத்தட். ஐ திங்க் யூ வில் ஆல் வில் ஃபாலோ.